சகோதரன் சொன்னது போல நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை பிரியமானவர்கள், அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவ மன்னிப்பை பெற்று பாவ தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை எல்லா மனிதரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்தது மாத்திரமல்ல, அவர் காரியங்களை அற்புதமாக செய்து முடித்தார். பிரியமானவர்கள், பாருங்க, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளவாய் அன்பு கூறுகிறது என்றால் அதற்கு ஈடு இணையே கிடையாது. பிரியமானவர்களே, பாருங்க, உங்கள் மீது என் மீதும் அன்பு வைத்ததினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கவும், அக்கிரமங்கள் அநியாயங்களை எல்லாம் நீக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காகவும் மரித்ததினாலே பாருங்க, இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களுக்காக யாராலும் மறிக்க முடியாது. ரத்தத்தை ஒரு மனிதன் பாவத்தினாலே உழந்து கொண்டிருக்கிறது, யாராலும் அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுக்க வேண்டும். அந்த ரத்தம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் யாரிடத்திலும் கிடைக்காது. ஆனால் அதற்காக தான் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர்தான் இயேசு.